வணக்கம் அன்பு சொந்தங்களே. இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்னை தெரசாவுக்கு புனிதர் பட்டம் வழங்கப்படுகிறது. 1997ஆம் ஆண்டு மறைந்த அன்னை தெரசாவிற்கு இப்போதுதான் 2016 இப்போதுதான் இந்த புனிதர் பட்டம் வழங்கப்படுகிறது. ஏற்கனவே அமைதிக்காக நோபல் பரிசு வாங்கியவர். மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்கிற தொண்டு அமைப்பு மூலம் தொடப்படாத மக்களின் வாழ்வை தொட்டவர். சற்று முன்பு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கூட அவருடைய வாழ்வு தனக்கு பெரிய ஒரு ஆதர்சமாக, இன்ஸ்பிரேஷனாக, ஊக்கம் தரக்கூடியதாக இருந்திருக்கிறது என்பதை சொல்லி 1994ஆம் ஆண்டு 2 சந்தர்ப்பங்களில் தன்னோடு அவர் செலவிட்ட தருணங்களையும் நினைவு கூர்ந்திருக்கிறார். ஜெயலலிதா முதல் முறை முதலமைச்சராக இருந்த போது அன்னை தெரசா சென்னைக்கு வந்த போதுள்ள அந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்திருந்தார். வாட்டிகனில் அன்னை தெரசாவுக்கு புனிதர் பட்டம் வழங்கப்படும் போது அதற்கான விழாக்கோலம், வாட்டிகன் நகரமே விழாக்கோலம் பூண்டிருக்கக்கூடிய செய்திகள் உலகெங்கும் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. அதே போல அவர் தொண்டு செய்த கொல்கத்தா நகரத்திலும் விழாக்கோலம் களை கட்டி கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் தொடப்படாத மக்களின் வாழ்வை தொட்டவர் அன்னை தெரசா. யாரும் மறக்க முடியாது. வள்ளுவர் சொன்னது போல, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் என்பது போல, நீங்கள் அன்னை தெரசா என்கிற ஒரு பர்சனாலிட்டி அவருடைய வாழ்வை எடுத்துக்கொண்டீர்களானால் அவருடைய வாழ்வில் மிகைத்து நிற்பது என்பது ஏழை எளிய மக்களுக்கு செய்த நன்மைகள். அவர் மீது ஏராளமான விமர்சனங்களும் வைக்கப்பட்டன. குறிப்பாக இந்துத்துவ அமைப்புகள், RSS போன்ற இந்துத்துவ அமைப்புகள் அவர் மதமாற்றத்தில் ஈடுபட்டார் என்கிற ஒரு குற்றச்சாட்டையும், அதே போல இன்னும் சில அமைப்புகள் அவர் சஃபரிங்கை, அதாவது பாடுபடுதலை, வருத்தமுறுதலை, துன்பப்படுதலை குளோரிஃபை செய்தார் என்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறார்கள். ஒரு இப்போது.com என்கிற ஒரு ஊடக நிறுவனமாக அவருடைய வாழ்வை நாங்கள் அலசி பார்க்கும்போது, அதனுடைய நீள அகலங்களை, விரிவு ஆழங்களை தேடி பார்க்கும் போது தெருக்களிலே அனாதைகளாக தவிக்க விடப்பட்டவர்கள், தரித்திரத்தால் சோறு தண்ணி இல்லாதவர்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு ஹோமில் அடைக்கலம் கொடுத்து அவர்களுடைய வாழ்வை நீட்டிப்பது, அவருடைய மகிழ்ச்சியை நீட்டிப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு செயல் மட்டுமல்ல, ஒரு மனிதாபிமானத்தின் உச்சகட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். எத்தனையோ ஆதரவற்றவர்களை நமது பணிகளுக்காக செல்லும் போது கடந்து செல்கிறோம். இப்போது என்கிற அந்த செயலியை நாங்கள் உருவாக்கின போதும் அதுதான். நாங்கள் கடந்து போகும்போது இன்றைக்கு நமக்கு ஒரு கேட்ஜெட்ஸ் இருக்கிறது, மொபைல் பேசி இருக்கிறது. நீங்கள் அந்த ஒருவர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு வெளியே தவிக்க விடப்பட்டிருக்கிறார், ஆதரவு இல்லாமல் விடப்பட்டு இருக்கிறார், அவரை நீங்கள் படம் எடுத்து அனுப்பினால் யார் உதவுகிறார்களோ அவர் உதவுவதற்கான ஒரு தகவலை நீங்கள் கொடுக்க வசதியாக இருக்கும் என்று இப்போது செயலியை உருவாக்கினார். அப்போது கூட அன்னை தெரசாவுடைய வாழ்வை படிக்கும்போது ஏறக்குறைய அந்த விஷயத்தை, எந்த தொழில்நுட்ப உதவியும் இல்லாத காலத்திலேயே அவர் தொடப்படாத மக்களுடைய வாழ்வை தொட்டு இருக்கிறார், சொந்த கைகளால் தொட்டு இருக்கிறார், தொட்டு தூக்கி இருக்கிறார் என்பதை, அதுதான் அவருடைய வாழ்வில் மிகைத்து நிற்கிறது. அவருடைய அபார்ஷன் பற்றிய கருத்துக்களோ அதெல்லாம் இன்றைக்கு இருந்திருந்தால் அன்னை தெரசா போப் பிரான்சிஸ் போல முற்போக்கான கருத்துக்களை, அபார்ஷன் பற்றிய கருக்கலைப்பு பற்றிய முற்போக்கான கருத்துக்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்க கூடும். அவர் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே, கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன், கத்தோலிக்க மத நிறுவனத்துக்குள் தனக்கான ஆதரவுகளை தேடிக்கொள்ள முடிந்தது. அந்த நம்பிக்கைக்கு உட்பட்டு நின்று இந்த நன்மையான காரியங்களை செய்தார் என்கிற அடிப்படையில் அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்படுகிற இந்த தருணம் கொண்டாடப்பட வேண்டியது. அவரை போல தொடப்படாத வாழ்வுகளை தொட்டு அவர்களை கைது தூக்கி விட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை, அந்த நல்ல உள்ளங்களை, இன்றைக்கும் அந்த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி தனது பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய பணி தொடர வேண்டும். இது போன்ற ஏராளமான, இதே போன்ற வேறு வேறு மதம் சார்ந்த நிறுவனங்கள் இதே போன்ற தொண்டுகளில் ஈடுபட்டிருக்கின்றன. அவர்கள் இஸ்லாம் சார்ந்தவர்களாக இருக்கலாம், இந்து மதம் சார்ந்தவர்களாக இருக்கலாம், சீக்கிய மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது வேறு மதத்தையே சாராத தொண்டு நிறுவனங்களாக இருக்கலாம். அந்த தொண்டு தேவை, அந்த அன்பும் தொண்டும் தேவை என்பதுதான் இன்றைக்கு மனித குலத்துடைய நிதர்சனமாக இருக்கிறது. இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.